வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் ப்ரைவேட் லெவலில் பார்த்து இருக்கார். ப்ரிசைஸ் மேனேஜர் வச்சுக்கலாம். சொந்த ஓன் ஹவுஸ் தான். அவர் இந்த அசோசியேஷனில் மெம்பராக இருந்து மீட்டிங்லாம் போய் அட்டெண்ட் பண்ணி கலெக்டரை பார்க்குறது, இப்படி பொதுவாக என்ன முடியுமோ அந்த ஏரியாவுக்கு அவங்க கூட செஞ்சிட்டு இருந்தார். அப்போ கார்பரேஷனுக்கு எலெக்ஷன் வருது சரிங்களா. அந்த கார்பரேஷனில் 40 வார்டு இருக்குது. இவர் இருக்கிறதுல ஒரு வார்டில் கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இருக்காங்க. 700 to 800 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். அப்போ அவரை பார்க்குறதுக்கு ஒரு கட்சிக்காரர் வர்றாரு. ஒரு கட்சி அவர் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி கார்பரேஷன் வார்டு கவுன்சிலர் வார்டு எலெக்ஷன் வருது, அதில் நீங்கள் எங்கள் கட்சி சார்பில் கவுன்சிலர் நிற்கணும் அப்படிங்கிறாரு. அவர் அது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இல்லை, வேறு கட்சிக்காரர் சொன்னார். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார், நமக்கு என்ன இல்லை சார், நீங்கள் என்ன ஃபேமஸாக இருக்கீங்க, உங்களை எல்லாத்துக்கும் தெரியும், 4 பேரை பார்த்துருக்கீங்க, ஏரியாவில் உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமே, நீங்கள் நில்லுங்களேன் அப்படின்னாரு. நான் நின்று கொஞ்சம் என்ன பண்ணுறது அப்படின்னா, சார் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வேன், ஒரு வேன் 5000 ரூபா ஒரு நாளைக்கு வாடகை, அதில் ஒரு வேனில் 15 பேர், இன்னொரு வேனில் 15 பேர், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 30 பேருக்கு சம்பளம். அது தவிர சாப்பாடுக்கு காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டில் ஒரு குவார்ட்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் பணம் தரணும் சார், அது ஒரு 1000 ரூபா ஆகும் அப்படிங்கிறாரு. 30 பேருக்கு ஒரு நாளைக்கு 2000 கொடுக்கணும் வேன் வாடகை சார். அது தவிர நீங்கள் உங்கள் ஃபோட்டோவோட போஸ்டர் அடிக்கணும், கொடிகளில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வார்டில் நிற்கிறீங்க அப்படின்னு பேப்பரில் வரணும் சார். ஒரு 5 பேப்பர்காரங்க வருவாங்க, ரிப்போர்ட்டர்ஸ். நீங்கள் தேர்தலுக்கு எலெக்ஷனுக்கு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நியூஸ் போடுவாங்க சார். அவங்க நீங்கள் வெளியில் போய் பேசி இருக்கணும் அவசியம் கிடையாது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை உங்களை பற்றி நியூஸ் வரும் சார், அவங்களுக்கு பணம் தரும் சார் அப்படிங்கிறாரு. 5 ரிப்போர்ட்டர்ஸுக்கு ஒவ்வொரு 2-3 நாளுக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. என்னடா அப்படின்னு பார்க்குறாரு அவர். அதுக்கப்புறம் சார் நீங்கள் தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்காக போகணும் சார், போயிட்டு அந்த அங்கே வேட்பாளருக்கு சால்வை போற்றணும் சார் அப்படிங்கிறாரு. சால்வை கிட்ட வச்சுங்களேன், ஒரு வேட்பாளருக்கு ஒரு சாவல் அப்படின்னா 700 சாவல் ஆகும் சார் அப்படிங்கிறாரு. சரி சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வேட்பாளருக்கு ஒரு வாக்காளருக்கு மினிமம் நீங்கள் தர வேண்டியது பணம் 500 ரூபா சார்ங்கிறாரு. 500 ரூபாயா அப்படிங்கிறாரு. சார் என்ன சார் இது, திமுக அதிமுக அவங்கெல்லாம் ஒரு வேட்பாளருக்கு 1500 2000 தராங்க சார், நம்மளால் அவ்வளோ வேண்டாம், 500 போடும் அப்படிங்கிறாரு. ஐயோ, கூட்டி கழித்து பார்த்தா தேர்தலுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்து 2 வேனை வச்சு செலவு பண்ணார் அப்படின்னா இவருக்கு 40 lakhs ஆகுது. சொல்லிட்டு சொல்கிறார் அவர், சார் 40ங்கிறது 50 வச்சுங்க சார் அப்படிங்கிறார். 50 லட்சமா? ஆமாம் சார், நீங்கள் மட்டும் 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்க, நிச்சயமாக 50ல் 100 ஓட்டு நிற்கும் சார் அப்படிங்கிறாரு. 100 ஓட்டா? 50லேருந்து 100 ஓட்டா? ஆமாம் சார், ஜெயிக்கலாம் முடியாது, திமுக அதிமுக காரங்களாம் இருக்கிற ஓட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா நாமலேருந்து எடுக்கணும் சார். சரி, 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு 90-100 ஓட்டு வாங்குறதுல என்ன சார், வர்ற எலெக்ஷன் வருது சார், அசல் சட்டசபை சார், அது நிற்கலாம் சார் அதில் அப்படிங்கிறாரு. பார்த்துங்க, ஒரு சாதாரணமாக ஒரு கார்பரேஷனில் வார்டில் ஒருத்தர் போட்டி அதுவும் திமுக அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகள் இல்லை, அப்போனா அவங்க பார்த்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னு
க்ரோஸில் போகும். வார்டு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு இப்படி சார் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணால் திமுக அதிமுக காரங்களே செலவு பண்ணுவாங்க, அதை பார்த்துங்க. சரிங்களா? இப்போ வந்து நாம் ஒரு இதுக்கு வருவோம். டிவிகே விஜய் சார் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறார். 2026 எலெக்ஷன் நிற்க போகிறார். சரிங்களா? அப்போ முதல்ல அவருக்கு தேவைப்படுது என்ன தெரியுமா? 234 தொகுதிகளிலும் நிற்கிறதுக்கு வந்து அவர் கட்சி சார்பாக வேட்பாளர்கள் தேவை. அந்த ஒவ்வொரு வேட்பாளரும் குறைந்தபட்சம் மினிமம் 5 கோடி ரூபா செலவு பண்ணணும். ஒரு 700 ஓட்டு இருக்கிற ஒரு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் வந்து செலவாகிற தொகை வந்து 50 லட்சம் ரூபா அப்படின்னா, குறைந்தபட்சம் 2 லட்சம் இருக்கிற ஒரு சட்டசபை தொகுதியில் ஒருத்தர் நிற்கணும் அப்படின்னா மினிமம் 5லேருந்து 8 கோடி செலவு பண்ண வேண்டும். அவ்வாறு யாரால் முடியுமோ அவர்கள்தான் விருப்ப மனுவை கொடுக்க முடியும். கேட்பாங்க, அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போ உங்களுடைய சொத்து எவ்வளவு இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ண முடியும்னு கேட்பாங்க. சரிங்களா? ஆனாலும் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியோட வேட்பாளர் 5லேருந்து 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தலில் நின்னாலும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அவங்களை எதிர்த்து நின்று ஜெயிப்பாங்களாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி. ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்படின்னாலும் ஜெயிப்போங்கிற சூழ்நிலையும் உருவாகுமா தனியாக நின்றால்? சரி, இதுக்கு அப்புறம் வந்து ஒரு வேட்பாளர் அவருக்கு கிடைச்சி அவர் நின்னாலும் கட்சி சார்பில் டிவிகே சார்பில் அவர் வந்து விஜய் வந்து ஒவ்வொரு வேட்பாளருக்கும் மினிமம் 2 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். கொடுக்குறாங்க. ஒரு கட்சி வந்து வேட்பாளர் பட்டியலில் வந்து அவங்க வந்து முடிவு பண்ணினாலும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு செலவுக்கு அவங்க பணம் தராங்க. அதுக்கு விஜய்கிட்ட பணம் இருக்க வேண்டும். வச்சுக்கலாம், அவரோட சொத்து வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் கூட 234 தொகுதிகளிலும் நிற்கும் தன்னுடைய வேட்பாளருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவருக்கு வந்து 400லேருந்து 500 கோடி ரூபாய் தேவைப்படுது. மற்ற செலவெல்லாம் போக அதெல்லாம் தனி. சரிங்களா? இதெல்லாம் இது வந்து ஏன் அப்படின்னா, அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை நடத்திய எம்ஜிஆரும் ஒரு காலகட்டத்தில் தேர்தலில் நிற்பதற்கு தன்னுடைய சத்யா ஸ்டுடியோவை அடகு வைத்தார். விஜயகாந்த் அவர்களும் கட்சி நடத்துவதற்கு தன்னுடைய சொத்துக்களை விற்றார். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறமா என்ன அப்படின்னா, டிவிகேங்கிற விஜய் கட்சியோட தேர்தலுக்காக வெளிநாட்டிலிருந்து இளைஞர்கள் குறைந்தபட்சம் மினிமம் 5 லட்சம் பேர் தேர்வு பிடிச்சி இங்கே வருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இந்த 5 லட்சம் பேருக்கு முதல்ல இங்கே ஓட்டு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இங்கே யார் ஓட்டு இருக்காங்களோ அந்த ஓட்டு இருக்கோ அவங்கள வந்து பூத்து கூட்டிகிட்டு போய் ஓட்டு போட வைக்கணும். அவங்க யார் தெரியுங்களுக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே கட்சியில் பூத் கமிட்டின்னு இருக்குது. அவங்கெல்லாம் பக்காவாக இருக்காங்க. அதுதான் சொல்கிறது வந்து அடித்தளத்தில் கீழ்மட்டத்தில் மிகவும் பலம் வாய்ந்த கட்சியில் இவை இரண்டும். ஒவ்வொரு வார்டுலேயும் ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு வீட்லேயும் யார் யார் இருக்காங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க என்ன ஜாதி நல்லா தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான் வேட்பாளராக இருக்க முடியும். அவங்கள இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமா? அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும், ஓட்டு போட வைக்கணும். தானாகவே போவாங்க, ஓட்டு போடுவாங்க. இருந்தாலும் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுதான் பூத் கமிட்டியோட வேலை. சரிங்களா? அவங்கள ஒரு எஸ்ஐஆர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எஸ்ஐஆர் அப்படின்னு. அதில் பேர் நீக்காமல் இருக்கணும். அவங்களுக்கு திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை எதிர்த்து இவர் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டார். அவருக்கு தேவைப்படுவது முதலில் வேட்பாளர்கள்.
234 தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள். எல்லா தொகுதியிலும் தன்னுடைய கை காசை செலவு செய்யும் பலம் உடையவர்கள், பணக்காரர்கள் தேவை. அப்படிப்பட்டவர்கள் தேர்தலில் வென்று ஆட்சியை பிடிப்பாரா என்ற சந்தேகம் இருக்க ஒரு கட்சியில் நிற்பாங்களா? நிற்க வைக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த தொகுதியில் நிற்பதற்கு இவருக்கு ஆட்கள் தேவை. திமுக, அதிமுக மற்ற கட்சிகளில் விருப்பம் கொடுக்கறதுக்கு பறப்பாங்க. அப்படி ஏன் அப்படின்னா, இவங்கள்ட்டையும் காசு இருக்குது, கட்சியும் முழு காசு கொடுப்பாங்க, சிலவு காசு கொடுப்பாங்க. விஜய்க்கு முதல்ல கொடுக்கறதுக்கு காசு வேண்டும். ரெண்டாவது, தேர்தல் நிற்கிறதுக்கு அவருடைய வேட்பாளருக்கு காசு வேண்டும். இதெல்லாம் அடித்தளத்தில் ஃபவுண்டேஷனில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. இது சொல்லுவதற்கு அவருடைய ஆட்கள் இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது, இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்களை அவர் வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். கூட்டணி இல்லாமல் இருந்தால் சமாளிக்கலாம். கொஞ்சம் சீட்டாங்க, கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பார்த்து போட்டு அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். தனியாக இவர் நின்றால் முதலில் இவருக்கு தேவை வேட்பாளர்கள், இரண்டாவது அவர்களிடம் பணம், மூன்றாவது இவர் பணம், நான்காவது பூத்தில் யார் யார் இருக்கிறார்கள், அதாவது அந்த வார்டில் நன்றாக தெரிந்த பரிச்சயமான பழக்கப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும். தேர்தலிலேயே இருந்து ஊறணும். நாங்கள்லாம் 50 வருஷமாக இருக்கிற கட்சி சொல்கிறாங்க. கான்ஃபிடென்ட். ஒவ்வொரு வீட்லேயும் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எந்த ஜாதி, அவங்க இது வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம கட்சி ஓட்டு போட வைக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சவங்க அவனை கூட்டிகிட்டு போகணும். இதையெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு வேட்பாளர் விஜய்க்கு தேவை. பார்ப்போம். அதுக்கப்புறம்தான் அவர் திமுக, அதிமுக போன்ற 2 கட்சிகளையும் எதிர்த்து இவர் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கட்டும், விஷயம். ஆனால் த கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் வெரி டஃப். சரிங்களா? என்ன செய்யறது பார்ப்போம். அடுத்த எபிசோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.